ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பன்னீர் மக்னி செய்ய போகிறோம். அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பன்னீர் மக்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பன்னீர் மக்னி செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 200 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடேறி வரட்டும். ஆயில் சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். பொடிசை கட் பண்ணி எடுத்துருக்கோம். 300 கிராம் தக்காளி. இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி. இப்போ பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கலர் வந்து நல்லா கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். கலர் அதிகமாக கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மக்னி கிரேவி சேர்த்துக்கணும். அந்த மக்னி கிரேவியோட ரெசிபி சீக்கிரமாக வரும். நம்ம சேனலில் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மக்னி கிரேவி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேவைக்கேற்ப சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அதே மாதிரி இந்த மக்னி கிரேவியோட வீடியோ இந்த வீடியோக்கு அப்புறம் மக்னி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கப்புறம் இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்க வேண்டிய பொருள் க்ரீம் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி மக்னி கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டு போனால் நம்ம ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி மக்னி ரெசிபிஸ் எல்லாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுவாது ஈஸியாக செய்கிறதுக்கான ரெசிபி தான் இது. இந்த மாதிரி மக்னி கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிக்கலாம். நல்லாயிருக்கும் அது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுலாம். அடுத்ததாக உப்பு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஜீரா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக முக்கியமான பொருள் கஸ்தூரி மேத்தி. பன்னீர் மக்னிக்கு கஸ்தூரி மேத்தி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அடுத்தது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த பன்னீர் மக்னியை கொதி வர விடலாம். இன்னும் நம்ம பன்னீர் போடல. இதில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் பன்னீர் சேர்த்துக்க போகிறோம். அது கொதிக்கிறத பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பர் ரெடியாக வந்துட்டுருக்குன்னுட்டு. இந்த அளவுக்கு கொதி வந்தாலே போதுங்க. இது சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பன்னீர் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் சுகர் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. அடுத்ததாக பன்னீர் சேர்த்துக்கணும். அதுக்காக 750 கிராம் எடுத்து அதை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கிட்டோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தாவே போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் ஸ்லோவாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் மல்லி இலை தூவிக்கலாம். உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது கொஞ்சம் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பர்ஃபெக்டான பன்னீர் மக்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் மக்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே சர்விங் பவுலில் போட்டுட்டு எடுத்து சாப்பிட போயிடலாம் வாங்க. இந்த பன்னீர் எடுத்து ஊற்றுறப்ப பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்களுக்கு. நம்ம பன்னீரில் பார்த்தீங்கன்னா கலர் சுத்தமாக இல்லை. அதாவது வந்து நம்ம இதுக்கு கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. சில இடத்துல கலராக ரெட் கலரில் இருந்ததுனாக்கா அது கலர் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். நம்ம எடுத்தும் காமிக்கிறோம் பாருங்கள். அந்த பன்னீரில் சுத்தமாக கலர் கிடையாது. அப்படி தானே கலர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கலர் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே கார்னிஷ்க்காக மேலே க்ரீம் சேர்த்துக்கலாங்க. ஓகே மக்களே, நம்ம செஞ்ச பன்னீர் மக்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.